ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு 4-5 அவரைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முத்தின அவரைக்காயிலிருந்து அந்த விதையை மட்டும் எடுத்து அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கல்லையும் சேர்த்துட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்குங்க. இப்போ அந்த ரெண்டையுமே பார்த்திங்கன்னா குக்கரில் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வணக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குங்க. ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போது ஒரு 3 தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு, ஒரு 10 சில் தேங்காய் எல்லாத்தையும் வணக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க தனியாக. இப்போ ஒரு சின்ன பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூனுக்கு கம்மியாக சோம்பு, ஒரு 10 மிளகு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு அதையும் ஒரு மிக்சி ஜார் சேர்த்துட்டு கொரப்பாக ஆனதும் நம்ம வணக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, தேங்காயும் அதோடு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவரைக்காய் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ அதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததும் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெயில் கடுகு, மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து கொட்டிட்டு மறுபடியும் குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த குழம்பு கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.